அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இதே காலையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடைசி டைம் நாம் பார்க்கின்றபோது, சமூகவியலுடைய உறவுமுறைகளை பிற சமூக அறிவியல் எவ்வாறு சமூகவியல் உறவுமுறையில் இருக்கிறது என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருந்தோம். அதில் ஒரு 5, 6 தலைப்புகளில் நம்ம பார்த்துக் கொண்டிருந்தோம். அந்த 5, 6 தலைப்புகளில் முதல் தலைப்பு சமூகவியலும் பொருளாதாரமும் நம்ம பார்த்துக் கொண்டிருந்தோம். மன்னிக்கவும். சமூகவியலும் அரசியல் அறிவியலும் நாம் கடைசியாக பார்த்து கொண்ட தலைப்பு. உங்களிடம் எந்த கமெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு தயவுசெய்து ரிப்ளை பண்ணுங்க. அதுக்கேற்றவாறு நானும் உங்களுக்கு விளக்கம் கொடுக்க தயாராக இருக்கிறேன். சமூகவியலும் பிற சமூக அறிவியலிலும் இரண்டாவது பாயிண்ட் சமூகவியலும் பொருளியலும் அல்லது பொருளாதாரமும். சமூகவியல்னா என்ன என்பதை நாம் பார்த்துட்டோம். ஆனால் பொருளாதாரம்னா சில பேருக்கு தெரியும், சில பேர் படிச்சிருப்பாங்க, சில பேர் படிக்காம கூட இருக்கலாம். பொருளாதாரத்துடைய பாடத்திட்டம் சப்ஜெக்ட் மேட்டர்னு சொல்லுவாங்க. பொருளாதார வல்லுநர்களுடைய பாடத்திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேஸ் அடிப்படை எது அப்படின்னா லேண்ட், லேபர், கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலம், பணி அல்லது உழைப்பு, மூலதனம். இதுதான் பொருளாதார வல்லுநர்களுடைய பாடத்திட்டங்கள். சமூகவியல் என்பது சமுதாயத்தையும் சமூக உறவுகளையும் சமூக நிறுவனங்களையும் படிக்கின்ற ஒரு பாடம். நம்ம நிறைய அதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம். ஆனால் பொருளாதாரம் என்பது நிலம், உழைப்பு அல்லது பணி, மூலதனத்தை பற்றி தான் படிக்கின்ற ஒரு பாடம். இதோடைய பரிமாணங்கள் அப்படின்னு என்று பார்க்குமையானால், பொருளாதாரத்துடைய பரிமாணங்கள் அப்படின்னு சொல்லும்போனால் ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அண்ட் கன்சம்ஷன் சொல்லுவாங்க. உற்பத்தி, பகிர்வு, நுகர்வு. இது பொருளாதாரத்தினுடைய பிரிக்க முடியாத ஒரு அங்கவியலாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொருளாதாரத்துடைய பரிணாம வளர்ச்சிகளில் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த பொருளாதாரம், சமூகம், இந்த பொருளாதாரத்தினுடைய அபிமான அல்லது வளர்ச்சியை சமூகவியலாளர்கள் சமூகவியலாளர்கள் கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது பொருளாதாரத்துடைய வளர்ச்சி. காரணம், மக்கள் எவ்வாறு சமுதாயத்தில் பொருளாதாரத்தால் பாதிக்கப்படுகிறார்கள் என்றபோது பொருளாதார வளர்ச்சி ரொம்ப முக்கியமாக கண்காணிக்கப்படுகிறது. அதனால தான் சமூகவியலாளர்கள் மிக முக்கியத்துவமாக பொருளாதார வளர்ச்சியை பார்க்கிறார்கள். நிலம், மூலதனம், பணி அல்லது உழைப்பு, இது தனி மனிதனையும் சமுதாயத்தையும் மற்றும் சமூகத்தில் உள்ள சமூக உறவுகளையும் சமூக நிறுவனங்களையும் சமூகவியலாளர்கள் விவாதத்துக்குள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். ஒரு தனி மனிதன் பொருளாதாரத்தால் எவ்வாறு பாதிப்படைகிறான் என்ற ஒரு தனி மனிதனையும் மற்றும் சமுதாயத்தையும், சமூகம் பொருளாதார வளர்ச்சியில் எவ்வாறு இருக்கிறது, வளர்ச்சியடைந்த சமுதாயமா இல்லை வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்ற சமுதாயமாக இல்லை வளர்ச்சியடைந்த சமுதாயமா அப்படி என்று பார்க்கின்ற போது மனிதன் எந்த நிலையில் இருக்கிறான் என்பதை பொருளாதாரத்தின் மூலமாக நிர்ணயம் செய்யப்படுகிறது, இல்லைன்னா அந்தஸ்து செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்கின்ற போது ஒரு தனி மனிதனுக்கும் சமுதாயத்துக்கும் உள்ள உறவு முறைகளை சமூக வல்லுநர்கள் விவாதத்துக்குள் எடுத்துக்கொள்ளப்படுகின்ற ஒரு தலைப்பாக பொருளாதாரம் இருக்கிறது. ஸோ எந்த அளவுக்கு சமூகவியல் பொருளாதாரத்துடன் நெருங்கிய தொடர்பு இருக்குது என்பதை நம்ம இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு மனிதன் சமுதாயத்தில் எவ்வாறு வாழ்கிறான், எந்த மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை வரையறை செய்வது பொருளாதாரம். அந்த பொருளாதாரத்தினால் பாதிப்படைவது மனித சமுதாயம் என்பதை வரையறை செய்வது சமூகவியலாளர்கள். ஸோ அதனால தான் சமூகவியல் பொருளாதாரத்துடன் மிக நெருங்கிய ஒரு தொடர்பு உள்ளதாக விளங்குகிறது என்பது அதனுடைய தாட்டு. ஸோ சமூகவியலாளர்கள் பெரும்பாலும் களப்பணிகளில் மிகுந்த ஆர்வத்தை கொண்டுள்ளார்கள். களப்பணி என்பது ஃபீல்டு ரிசர்ச். மக்களை நேரடியாக சென்று
மக்களை நேரடியாக சென்று அவர்களுடைய அ எண்ணங்களையும், திட்டங்களையும், செயல்பாடுகளையும் ஆய்வு செய்து மக்கள் மத்தியில் அதனுடைய நன்மை, தீமைகளை எடுத்துரைப்பது தான் சோசியாலஜியுடைய மிகப்பெரிய சமூகவியலாளருடைய மிகப்பெரிய ஒரு பங்களிப்பாக திகழ்கிறது. ஸோ அதனால தான் அதிகமாக சமூகவியலாளர்கள் களப்பணிகளில் ஈடுபாடு செய்வார்கள். ஸோ சமூகவியல் ஆய்வாளர்கள் களப்பணியில் ஈடு செய்வதனால் சமூகவியலாளருக்கு முதன்மை அ டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைமரி டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. முதன்மை தரவுகள் அவர்களுக்கு கிடைக்கிறது. இந்த முதன்மை தரவுகளை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் பொருளாதார வல்லுநர்கள் சமூகவியலாளர்களுக்கு கொடுக்கின்ற அந்த பிரைமரி டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. முதன்மை தரவுகள். அந்த தரவுகளை அவர்கள் 2ஆம் நிலை தரவுகளாக செகண்டரி டேட்டாவாக பயன்படுத்துவார்கள். அப்படி பயன்படுத்துகின்ற போது பொருளாதார வல்லுநர்களும் சமூகவியலை சார்ந்து இருக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கிறது. சமூகவியலாளர்கள் பொருளாதார வல்லுநர்களையும் சார்ந்து இருக்கிறார்கள் என்பதுதான் இதோடைய அர்த்தம். அப்போ சமூகவியலாளர்களும், பொருளாதாரர்களும் எந்த அளவுக்கு ஒன்றிணைகிறார்கள் என்பது இதிலிருந்து நம் வெளிப்படையாக தெரிகிறது. ஆய்வுப் பணிகளை நேரடியாக சென்று சமூகவியலாளர்கள் கொடுக்கின்ற அந்த தரவுகளை வைத்து பொருளாதார வல்லுநர்கள் எதிர்கால திட்டத்தை நிர்ணயிக்கம் செய்கிறார்கள். ஸோ அதனால தான் சமூகவியலாளர்கள் பொருளாதார வல்லுநர்களை எதிர்நோக்கியும், பொருளாதார வல்லுநர்கள் சமூகவியலாளருடைய சமூகவியலாளர் வல்லுநர்களை எதிர்நோக்கியும் காத்திருக்கிறார்கள் என்பதுதான் இதனுடைய தெளிவான ஒரு விளக்கம். உதாரணமாக உலகெங்கும் சமூக மாற்றங்கள் அல்லது பொருளாதார சமூக மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் இத்தருணத்தில் பல்வேறு சமூகங்கள் புதிய யுகத்தின் நுழைவாயில் இருக்கும் இத்தருணத்தில் சமூகவியலாளர்கள் இந்த மாற்றத்தை காண்பதற்காக எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள். எல்பிஜின்னு சொல்லுவாங்க. எல்பிஜின்னா உங்களுக்கு தெரியும். லிபரலைசேஷன்ஸ், பிரைவேட்சேஷன்ஸ், குளோபலைசேஷன்ஸ். தாராளமயமாதல், தனியார் மயமாதல், உலகமயமாதல். இந்த பொருளாதார சமூக மாற்றத்தை சமூகவியலாளர்கள் மிக உற்று நோக்குவார்கள். இந்த உலகெங்கும் பொருளாதார மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த நிகழ்வுகளை சமூகவியலாளர்கள் மிகவும் சமுதாயத்தை உற்று நோக்கின்ற போது அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய வீழ்ச்சியையும் சமூகவியலாளர்கள் எடுத்துரைப்பார்கள் என்பது அதனுடைய தாக்கம். இன்னொரு விஷயம் கூட நம்ம சொல்லலாம். உலக சமூகவியல், உலக சமுதாயங்கள். இந்த உலக சமுதாயங்கள் ஒவ்வொரு ஐடியாலஜி, ஒவ்வொரு கொள்கை, ஒவ்வொரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. ஒரு சில சமுதாயங்கள் முதலாளித்துவ அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கேபிட்டலிசம் சொல்வார்கள். ஒரு சில சமூகவியலாளர்கள் சோசியலிசம் சொல்வார்கள். சமூக உடைமைகள் இல்லைன்னா பொது உடைமை கொள்கையின் அடிப்படையில் சில சமுதாயங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கும். சில சமுதாயங்கள் டிக்டேட்டர்ஷிப் அப்படின்னு சொல்வார்கள். சர்வாதிகார நாடுகள் அப்படின்னு, சர்வாதிகார சமுதாயங்கள் அப்படின்னு கூட சொல்வார்கள். அப்போ உலக சமுதாயம் ஒவ்வொரு ஐடியாலஜி அல்லது சித்தாந்தத்தின் அடிப்படையில் நிர்வகிக்கப்படுகிறது என்பது அதோடைய வெளிச்சம். அப்போ அந்த வெளிச்சத்தை, அந்த நிர்வாகத்தை சமூகவியலாளர்கள் ஆய்வு மேற்கொள்கிறார்கள். ஒரு சமுதாயம் எப்படி முதலாளித்துவ சமுதாயத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, ஒரு சமுதாயம் எப்படி அல்லது எவ்வாறு பொதுவுடைமை சமுதாயமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது, ஒரு சமுதாயம் எவ்வாறு சர்வாதிகார சமுதாயமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை சமூகவியலாளர்கள் உற்று நோக்கின்ற போது பொருளாதார சித்தாந்தமும் அரசியல் சித்தாந்தமும் ஒன்று சேர்ந்து சமூக பொருளாதார அரசியல் கோட்பாடாக இந்த இடத்தில் திகழ்கிறது என்பது அதோடைய தாக்கம். இப்போ நாம சொல்றேன், சமூகவியல் எந்த அளவுக்கு பொருளாதார வல்லுநர்களுடன் ஒன்று இணைந்துள்ளது என்பதை இதை நாம் பார்க்கின்றோம். இதுதான் சமுதாயம் மிகவும் பொருளாதாரத்துடன் நெருங்கிய தொடர்பு உள்ளதாக திகழ்கிறது என்பது அதனுடைய விளக்கம். அடுத்த 2வது பாயிண்டாக நம்ம பார்க்கின்ற போது 3வது பாயிண்ட், முதல் பாயிண்ட் சமூகவியலும் அரசியல் அறிவியலும்
சமூகவியலுக்கும் அரசியல் அறிவியலுக்கும் உள்ள உறவு முறைகளை நம்ம பார்த்து கொண்டோம். 2வதாக சமூகவியலுக்கும் பொருளாதாரத்துக்கும் உள்ள உறவுமுறைகளை நாம் அ பார்த்துள்ளோம். 3வது பாயிண்டாக சமூகவியலுக்கும் வரலாறுகளுக்கும் உள்ள உறவுமுறைகளை நாம் பார்க்கின்றோம். சமூகவியல் என்பது சமுதாயத்தை பற்றி படிக்கின்ற ஒரு பாடம். வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளை பற்றி படிக்கின்ற ஒரு பாடம். வரலாறு கடந்த கால நிகழ்வுகளை பற்றி படிக்கின்ற ஒரு பாடம் என்று நாம் கூறுகிறோம். வரலாற்று சம்பவங்களை பற்றி அ படிக்கின்ற ஒரு பாடம் வரலாறு. வரலாற்று ஆசிரியர்கள் பல்வேறு காலகட்டங்களில் நிகழ்ந்த வரலாற்று சம்பவங்களை பதிவு செய்யப்பட்டுள்ளார்கள். சமூகவியலர்கள் கடந்த கால நிகழ்வுகளை ஆய்வு செய்து, எதிர்கால அல்லது தற்கால சமுதாயத்தை எவ்வாறு வடிவமைக்கலாம், எவ்வாறு செயல்படுத்தலாம் என்பதை அ வெளிக்காட்டுபவர்கள் தான் சமூகவியலர்களுடைய மிக முக்கிய நோக்கமாக திகழ்கிறது. உதாரணமாக கடந்த கால நிகழ்வுகள், அது போர்களாக இருக்கலாம், வார்ஸ். இல்லை என்றால் நில உரிமை கூட இருக்கலாம். இல்லை என்றால் சமூக நிறுவனங்களாக கூட இருக்கலாம். இல்லை என்றால் பண்பாடுகளாக இருக்கலாம். இல்லை என்றால் சமூக அ சமூக அரசியலா கூட இருக்கலாம். இது இது கடந்த கால நிகழ்வுகளில் அ மிகவும் குறிப்பிடப்பட்ட ஒன்றாக திகழ்கிறது. உதாரணமாக சமூக நிறுவனங்களை நாம் பார்க்கின்றோம். கடந்த காலத்தில் வரலாற்று ஆசிரியர்கள் எடுத்துரைக்கின்ற அந்த கடந்த கால நிகழ்வுகள் என்பது சமூக நிறுவனங்கள் என்பது திருமணம், குடும்பம், உறவுமுறை, இந்த ஒரு நிறுவனத்தை மட்டுமே நாம் பார்க்கலாம். நம்மளுக்கு எளிதாக புரிவதற்காக நான் சொல்கிறேன். திருமணம் அப்படி என்று பார்க்கின்ற போது கடந்த காலத்தில் பலதார மனம் இருந்தது, பலகணவர் மனம் இருந்தது. இவற்றில் சில சமூக கேடுகளும் செயல்பட்டுக் கொண்டிருந்தது அந்த காலகட்டத்தில். உதாரணமாக ஒரு கணவன் இறந்துவிட்டால் மனைவியை அனுமதி இல்லாமல் அந்த எரிகின்ற நெருப்பில் மனைவியை அந்த கணவனோடு எரிப்பது சதி. குழந்தை திருமணம் இருந்தது. ஸோ இந்த மாதிரி விதவை மறுமணம் அங்க என்ன செய்யப்படுகிறது? கட்டுப்படுத்தப்படுகிறது. நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் விடோ ரீமேரேஜஸ், விதவை மறுமணத்தை கட்டுப்படுத்தப்படுது. இந்த மாதிரி நிகழ்வுகள் கடந்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. தற்காலத்தில் இவைகள் அனைத்தும் என்ன செய்யப்படுகிறது? ஒரு எங்கேயுமே காணப்படவில்லை. சதி கிடையாது. சைல்டு மேரேஜ் ஏதோ ஒரு சில இடத்தில் தெரியாமல் நடந்திருந்தால் கூட அது மக்கள் கண்டு அரசு அதிகாரிகளிடம், காவல்துறையிடம் கொண்டு அவர்களை அந்த திருமணத்தை தடை செய்து விடுவார்கள். விதவை மறுமணம் இப்பொழுது அனுமதிக்கப்பட்டுள்ளது. 1856இல் பர்மிட் பண்ணப்பட்டுள்ளது. விதவை மறுமண தடுப்பு சட்டம் அப்படின்றத கொண்டு வராங்க. விதவை மறுமணம் என்பது 1856ல கொண்டு வரப்படுது. இப்போ என்ன என்றால், கடந்த கால இந்த சமூக நிறுவனங்கள் வகுத்த விதிகளை தற்கால சமுதாயத்தில் அதை காண்பது அல்ல. காரணம் என்ன என்றால், அந்த காலகட்டத்தில் அது வேல்யூவாக இருந்தது. இந்த காலகட்டத்தில் மக்கள் மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். மக்கள் எல்லோரும் சமத்துவத்தை கொண்டு வந்தார்கள். ஆணுக்கு பெண் என்ற வேறுபாடு இல்லை என்பதை இந்த இடத்தில் சில சமூக குற்றங்களை எடுத்துவிட்டு சமூக நல்ல நல்ல திட்டங்களை தற்காலத்தில் கொண்டு வரார்கள். அப்போ தற்கால சமுதாயத்தை நிர்வகிப்பதற்கும், தற்கால சமுதாயம் சுமூகமாக செயல்படுவதற்கும் கடந்த கால நிகழ்வுகளின் மூலமாக நாம் திருத்திக் கொள்கிறோம் என்பதுதான் இதோடையது. அப்போ வரலாற்று தரவுகள் கொடுக்கின்ற தகவல்களை சரியாக பயன்படுத்தி தற்கால சமுதாயத்தில் நல்ல ஒரு சமுதாயமாக உருவாக்குகிறது தான் சமூகங்களுடைய மிக மிக முக்கிய நோக்கம் என்பது சொல்வார்கள். நம்ம ஜென்ரலா சொல்லலாம், வரலாறு இறந்த கால சமூகவியல்,
சமூகவியல், நிகழ்கால வரலாறு அப்படி என்பது சொல்வார்கள். வரலாறு, இறந்த கால சமூகவியல், சமூகவியல், நிகழ்கால வரலாறு. புரியுதுங்களா நான் சொல்றது? இறந்த காலத்தில் எதெல்லாம் நன்மைகளோ அதை மட்டும் தற்கால சமுதாயத்தில் செயல்படுத்துவார்கள். உதாரணமாக நம்ம சொல்லியிருந்தோம்ல, திருமணம் என்பது பலதார மணம் இருந்தது. திருமணம் என்று நிறுவனம் இருந்து கொண்டு தானே இருக்கிறது. ஆனால் திருமணத்தில் உள்ள மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். இப்போ ஒரு தார மணம் இருக்கிறது. ஒரு பெண் ஒரு ஆணை மட்டுமே திருமணம் செய்து கொள்ளும் உறவுமுறை தற்சமய காலகட்டத்தில் வழக்கங்களாக கொண்டு வரப்படுகிறது. உதாரணமாக எனது தந்தை 5, 6 பெண்களை திருமணம் செய்து கொண்டார் அப்படி என்று இருக்குமேயானால், அந்த திருமண முறைகளை என்னுடைய நண்பர்களிடம் தெரியப்படுத்துவேனால், அவர்கள் என்னிடம் நட்பாக பழக மாட்டார்கள். காரணம், இன்றைய காலகட்டத்தில் ஒரு தார மணம் மட்டும்தான் முக்கியத்துவமாக செயல்படுகிறது. அப்ப கடந்த கால நிகழ்வுகளை, இல்ல சமூக சடங்குகளை, இல்ல சமூக குற்றங்களை அவாய்ட் பண்ணிட்டு, அதை அதிலிருந்து நல்ல நிகழ்வுகளை மட்டுமே கொண்டு வருவதுதான் வரலாற்று ஆசிரியர்களுடைய தரவுகளை பயன்படுத்தி சமூகவியலாளர்கள் அதை வெளிப்படுத்தி அதை செயல்படுத்துவதுதான் சமூகவியலாளருடைய மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. நான் சொல்ல புரியுதுன்னு நினைக்கிறேன். ஐ மீன், வரலாறு என்பது இறந்த கால சமூகவியல், சமூகவியல் என்பது நிகழ்கால வரலாறு அப்படின்னு கூட சொல்றாங்க. இன்னும் கூட சொல்லலாம், வரலாறு என்பது இறந்த கால நுண்ணோக்கி, நிகழ்கால ஜாதகம், எதிர்கால தொலைநோக்கி அப்படின்னு சொல்வார்கள். ஸோ வரலாறு இல்லை என்றால் தற்கால சமுதாயத்தை நாம் நிர்ணயம் செய்ய முடியாது. நாம் புதிய பயணிகளை, ஐ மீன் புதிய வழிகளையோ அல்லது பயணிகளையோ நாம் பயணிப்பதற்கான முக்கிய காரணமாக திகழ்வது வரலாறு தான். வரலாறு இல்லை என்றால் நாம் எல்லாம் இன்று இருக்க முடியாது. எவ்வாறு செயல்படுத்த வேண்டும், இல்லை எந்த மாதிரியான சமுதாயத்தை எதிர்காலத்தில் உருவாக்க வேண்டும் என்பது வரலாறு கொடுக்கின்ற அந்த தகவல்களை நாம் படிப்பதனால் மட்டும்தான் இந்த சமுதாயத்தை நாம் செயல்பட முடியும். இல்லை என்றால் நிச்சயமாக இந்த சமுதாயம் டிஸ்ஆர்கனைஸ்ட் ஆகப்படும். சமுதாயம் என்ன செய்யவிடும்? சிதைந்து விடும். இல்லை என்றால் வரலாற்று தகவல்கள் மூலமாக எதெல்லாம் நன்மைகளாக பயணிக்கப்படுகிறதோ அந்த தகவல்களை அனைத்துமே என்ன செய்யலாம்? அனைத்துமே நல்லவைகளை மட்டுமே எடுத்து தற்கால சமுதாயத்தில் செயல்படுத்துவதான சமூகவியலாளருடைய மிகப்பெரிய ஒரு நோக்கமாக திகழ்கிறது. ஸோ வரலாறு இல்லை என்றால் தற்கால சமுதாயத்தை நிர்ணயிக்கம் செய்ய முடியாது என்பதுதான் அதோடைய தாட். ஸோ வரலாறு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக செயல்படுகிறது. அதனாலதான் சமூகவியல், வரலாறு மிக நெருங்கிய தொடர்புடையதாக இது செயல்படுத்தப்படுகிறது என்பதுதான் அதோடைய தாட். 4வது பாயிண்டாக பார்க்கப்படுகிறது சமூகவியலும் மானிடவியலும். சமூகவியல், சோசியாலஜி அண்ட் ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு சொல்வார்கள் ஆங்கிலத்தில். முதல் பாயிண்ட் சமூகவியலும் அரசியல் அறிவியலும். தலைப்பு என்ன? சமூகவியலுக்கும் பிற சமூக அறிவியலுக்கும் உள்ள உறவு முறைகளை தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதுல முதல் பாயிண்ட் சமூகவியலும் அரசியல் அறிவியலும் நம்ம கடந்த வகுப்புகளில் நாம் பார்த்திருந்தோம். 2வது பாயிண்டாக இன்று பார்க்கப்பட்டது சமூகவியலும் பொருளாதாரமும். பொருளாதாரம் எவ்வாறு சமூகத்துடன் ஒன்றியிருக்கிறது, எவ்வாறு சமுதாயத்திலும் மாற்றியமைக்கப்படுகிறது என்பது, பொருளாதாரத்துடன் தொடர்பு எப்படி இருக்கிறது என்பதுதான் இதோடைய விளக்கத்தை நாம் கடந்த நிமிடங்களில் பார்த்தோம். தற்போது சமூகவியலும் வரலாறும் 3வது பாயிண்டை நம்ம முடிச்சு விட்டோம். 4வது பாயிண்டாக பார்க்கப்படுவது சமூகவியலும் மானிடவியலும். ஸோ ஆந்த்ரோபாலஜின்னு சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில். ஆந்த்ரோபாலஜி கிரேக்க மொழியில் இருந்து உருவாக்கப்பட்டது. 2 கிரேக்க மொழியிலிருந்து. ஆந்த்ரோபோஸ் அப்படின்றால் மேன் அப்படின்னு சொல்லுவார்கள், மனிதன். லாகஸ் அறிவியல் அல்லது படிப்பு. தஸ் எட்டிமாலஜிக்கல் மீனிங் ஆந்த்ரோபாலஜி த ஸ்டடி ஆஃப் மேன் அப்படின்னு சொல்வார்கள். மானிடவியல் என்பது மனிதர்களை பற்றி படிக்கின்ற ஒரு பாடம் அப்படி என்று சொல்வார்கள். இன்னும் கூட சொல்றான், ஐ மீன் மனிதர்களை பற்றி படிக்கின்ற ஒரு பாடம் என்பது ஆந்த்ரோபாலஜி இஸ் கன்சர்ன் நாட் பர்டிகுலர் மேன் பட் வித் மேன் இன் குரூப் அப்படின்னு சொல்லுவார்கள். மனிதர் சமுதாயத்தை, மனித குழுவில் இருக்கின்ற
மனிதர்களை பற்றி படிக்கிறது. ஒவ்வொரு தனி மனிதனை பற்றி படிக்கிற ஒரு பாடம் தான் மானுடவியல் அப்படின்னு சொல்லுவார்கள். அதாவது குழுவில் உள்ள மனிதர்களை ஒவ்வொரு மனிதர்களாக பற்றி அந்த குரூப் ஆஃப் பீப்பிள் சொல்லுவார்கள். ஒரு குழுவ இருக்கின்ற அந்த மக்கள்களை ஒவ்வொருவர்களாக படிக்கின்ற ஒரு பாடம் தான் மானுடவியல் அப்படின்னு சொல்லுவார்கள். ஸோ மானுடவியல் அப்படின்பது வந்து சமூகவியலுடன் மிக நெருங்கிய தொடர்புடையதாக காணப்படுகிறது. சமூகவியலும் மானுடவியலும் தி ஃபேமஸ்ட் பிரபலமான சமூகவியல் அறிஞர்கள் வந்து சொல்லுவாரு. சமூகவியலும் மானுடவியலும் இரட்டை சகோதரிகள் அப்படின்னு சொல்லுவார்கள். குரைபர் என்ற ஒரு சமூகவியல் அறிஞர்கள் சோஷியாலஜி அண்ட் ஆந்த்ரோபாலஜி ட்வின் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இரட்டை சகோதரிகள் அப்படின்னு சொல்லுவார்கள். அதுக்கான காரணம் என்னன்னா, அந்த அளவுக்கு சமுதாயத்தை ஏன்னா சோஷியாலஜி ஸ்டடிங் அபவுட் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆந்த்ரோபாலஜி ஸ்டடிங் அபவுட் குரூப் வித் எ மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குழுவில் உள்ள மனிதர்களை பற்றி படிக்கின்ற ஒரு பாடம் சோசியாலஜி. சமூகவியல் என்பது சமூக குழுக்களை பற்றி படிக்கின்ற ஒரு பாடமாக இது இருக்குது என்பதை அது மீன் பண்றாங்க. புரியுங்களா நான் சொல்றது? ஸோ மனிதகுல வாழ்வியல் என்று அழைக்கப்படும் மானுடவியல் சமூகவியலுடன் மிக நெருங்கிய தொடர்புடையதாக இது திகழ்கிறது. என்ன சொல்லனா, மானுடவியல் என்பது கடந்த கால நிகழ்வுகள் இல்லாமல் தற்காலத்தில் இருக்கிற குரூப்புகளை குழுவில் உள்ள மக்கள்களை படிப்பது ஒரு சப்ஜெக்ட், ஒரு பாடம் தான் மானுடவியல். ஸோ அந்த மனிதனின் பண்பாட்டு பரிணாம வளர்ச்சியை பற்றி படிக்கின்ற ஒரு பாடம். உதாரணமாக ஒரு ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லுவார்கள், மலைவாழ் மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மலைவாழ் மக்களை வந்து அவருடைய பண்பாடு, அவருடைய பழக்க வழக்கங்கள், அவருடைய நிறுவனங்கள் இந்த சமுதாயத்துக்கு தெரியாது. ஆந்த்ரோபாலஜிஸ்ட் மானுடவியலாளர்கள் நேரடியாக அவர்களிடம் சென்று அவங்க எந்த மாதிரியான நிறுவனங்களை நிர்வகிக்கிறார்கள், எந்த மாதிரியான பண்பாட்டுகளை அவர்கள் மேற்கொள்கிறார்கள் என்பதை மானுடவியலாளர்கள் நேரடியாக சென்று அவர்களிடம் செய்தியை சேகரித்து தற்கால சமுதாயத்தில் மக்கள் மத்தியில் அதை வெளிக்கொண்டார்கள். ஸோ அதன் அடிப்படையில் அந்த மக்கள்களை நேரடியாக கண்டுபிடித்து அவர்களையும் ஒரு சிவிலைஸ்டு பீப்புளுடன் நாகரிகமடைந்த மக்களிடம் அந்த அன்சிவிலைஸ்டு பீப்புள்னு சொல்லுவார்கள், நாகரிகடையாத மக்கள்களை கொண்டு வந்து ஒன்றாக இணைத்து அவர்களை நல்வழியில் செலுத்துவார்கள். மானுடவியலுடைய நோக்கமே அதுதான். மனிதன் குழுக்களாக வாழ்கிறான். அந்த குழுவில் உள்ள மனிதர்களை பற்றி படிக்கின்ற ஒரு பாடம் மானுடவியல் அப்படின்னு சொல்றார்கள். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பாடம் மனிதர்களை பல்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்த மனிதர்களையும் பண்பாட்டு அல்லது பௌதீக பரிணாம வளர்ச்சியில் வாழ்ந்த இந்த மனிதர்களையும் படிக்கின்ற போது இது பல்வேறு அறிவியல்களுடன் தொடர்புடையதாக இருக்கிறது. உதாரணமாக பிசிக்கல் ஆந்த்ரோபாலஜி என்று சொல்வார்கள். இந்த பிசிக்கல் ஆந்த்ரோபாலஜி என்பது தமிழில் உடல் கூறு மானுடவியல் அப்படின்னு சொல்வார்கள். ஸோ பாடிலி கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, உடற்கூறியல் அப்படின்னு சொல்லுவாங்க, உடற்கூறு. ஸோ உடல் தன்மையை பார்த்து படிக்கின்ற போது அது அறிவியல் பாடத்தில் வரும். ரேசியல் டைவர்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவார்கள். இன வேறுபாடு அப்படின்னு சொல்லுவார்கள். இந்த மாதிரி மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி, மனிதனுடைய உடல் கூற்றின் வேறுபாடுகள் போன்றவற்றை படிக்கின்ற போது அது அறிவியலில் போய் சேர்கின்றது. ஸோ அப்போ மனிதனுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்ம பார்த்துருப்போம். நம்ம சிறு வயதில் நம்மளுடைய பள்ளி புத்தகத்தில் சில பிக்சர் ஒரு படம் போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு காலகட்டத்தில் மனிதன் எப்படி இருந்தான், ஹையரார்கி ஆஃப் ஹியூமன் growth அப்படின்னு இருக்கும். மனிதனுடைய வளர்ச்சி படிநிலைகள் அப்படின்னு சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில். ஸோ இது எப்படின்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மனிதனுடைய ஸ்ட்ரக்சர், அவனுடைய growth, அவனுடைய பாடியிலே
கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குது என்பது வந்து வெளிச்சம் போட்டு படம் போட்டு நம்மளுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்டா இருக்கும்போது ஆசிரியர்கள் நம்மளுக்கு நடத்தியிருப்பார்கள். ஸோ அந்த மாரி மனிதனை மட்டுமே அவனுடைய உடற்கூறுகளை ஆய்வு செய்கின்ற ஒரு படிப்பாக நாம் பார்க்கின்றபோது, அது அறிவியலாக திகழ்கிறது. ஆனால், இது சமூக அறிவியலில் எப்படி ஒன்றாகிறது என்று பார்க்கின்றபோது, சோசியோ கல்ச்சுரல் ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு சொல்வார்கள். ஆந்த்ரோபாலஜிய வந்து 2 வகையாக பிரிக்கலாம். ஒண்ணு பிசிக்கல் ஆந்த்ரோபாலஜி அண்ட் அனதர் ஒன் இஸ் அ சோசியோ கல்ச்சுரல் ஆந்த்ரோபாலஜி. மானுடவியல் 2 வகைகளாக பிரிக்கலாம். ஒண்ணு உடல்கூர் மானுடவியல், இன்னொன்று சமூக பண்பாட்டு மானுடவியல் அப்படின்னு சொல்வார்கள். இந்த சமூக பண்பாட்டு மானுடவியல் என்கின்ற போது, இது சமூக அறிவியலில் ஒரு பாடமாக இருக்கிறது என்பதுதான். மனிதனின் பண்பாடு அப்படின்பது வந்து பல காலகட்டங்களில் வாழ்ந்த மனிதனுடைய பண்பாடுகளை மானுடவியலாளர்கள் ஆய்வு செய்கிறார்கள். மேன் இஸ் சோசியல் அனிமல் அப்படின்னு சொல்வார்கள். மனிதன் ஒரு சமூக விலங்கு அப்படின்னு சொல்வார்கள். சமூக விலங்குன்னா என்ன? நம்ம கிளாஸ்ல படிக்கிறோம் அப்படியே ஜென்ரலா பார்க்கணும் சொசைட்டில சமூக விலங்குன்னா விலங்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதன் சமூகமயமாக்கப்படுகிறான். எல்லோரை போன்று ஒரே மாதிரியான நடைமுறைகளை ஒரே குழுவில் வாழ்கின்ற மக்கள் செயல்படுகின்ற போது அவன் மனிதன் விலங்கு என்று சொல்லப்படுகிறான். விலங்குன்னா நம்ம டாக்ஸோ இல்ல அனிமல்ஸ் ஏதோ ஒண்ண சொல்லி நம்ம பண்றதில்ல. இன்னைக்கெல்லாம் டாக் ஒரு காலகட்டத்தில டாக் எதுக்கு வச்சிருப்பாங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக சொல்றேன். டாக் எதுக்கு வச்சிருப்பாங்க? காவல் காப்பதற்காக. நாம் இரவு நேரத்தில் அசந்து தூங்கிவிட்டோம்னால், திருடர்களிடமிருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்வதற்காக வீட்டு முன்னாடி நாய் வச்சிருப்போம், வளர்ப்போம். அது இரவு நேரத்திலலாம் திருடன பார்த்தோனே ஈஸியா கண்டுபிடிச்சு நம்மளுக்கு காட்டிக் குடுத்துரும். இன்றைய காலகட்டம் எப்படி இப்ப செயல்படுது? டாக் எல்லாமே வீட்டுக்குள்ள வச்சுக்கிறாங்க. மனிதன் தான் வெளியில படுத்து கிடக்கான். நாய்க்கு காவலா மனிதன் படுத்திருக்கான். ஏன்னா, நாய கிட்னாப் பண்ணி போயிருவான். ஏன்னா, ஒரு டாக் நம்ம வாங்குறோம், ஒரு பெட் அனிமல் வாங்குறோம் அப்டின்னா, அ அமௌண்ட் அதிகமா குடுத்து வாங்குறோம். அவன் இரவு நேரத்தில கிட்னாப் பண்ணுவான். அப்ப யாரு காவல் இருக்கா என்பது தெரியல. ஸோ ஜஸ்ட் ஃபன்னுக்காக நான் சொல்றேன். இங்க என்ன மீன் பண்றேன் அப்டின்னா, மனிதன் சமூக விலங்கு அப்படின்னு சொல்வதற்கான காரணம், ஒரு தனி மனிதனுடைய ஒரு குழுவில் வாழ்கின்ற மக்கள் ஒரே மாதிரியான பழக்கவழக்கங்களையும், ஒரே மாதிரியான செயல்பாடுகளையும், ஒரே மாதிரியான அ பண்பாட்டு முறைகளை செயல்படுமேயானால், அது சமூக விலங்காக காண்பிக்கப்படுகிறான். ஒரு மனிதன் மட்டும் தனித்துவமாக காணப்பட்டால், அவன் சமூகமயமாக்கப்படவில்லை என்பதுதான் இதனுடைய விலங்கு. உதாரணமாக நம்ம நெறைய பிக்சரோ, இல்ல ஃபிலிமோ அல்லது ஸ்டோரியோ நம்ம படிச்சிருப்போம். சிறு வயதில் நாம் படிக்கின்றபோது, இந்த ஓநாயும், ஒரு மனிதனையும் அ படிச்சிருப்போம். அந்த ஸ்டோரி படிச்சிருப்போம். அந்த ஸ்டோரில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை வந்து காட்டுல வளரும். அந்த காட்டில் அந்த அனிமல்ஸ் வந்து அவன கேர் பண்ணும். அந்த அந்த குழந்தைய. அந்த குழந்தை அ வளர, வளர அந்த குழந்தை யாருடன் வளர்கிறது? ஒரு அனிமலுடன், ஒரு விலங்குடன் வளர்கிறது. அந்த விலங்கு செயல்படுகின்ற செயல்களை இந்த சைல்டு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி முயற்சி செய்து, ஒரு விலங்கை போன்று மனிதனும் அந்த செயல்பட ஆரம்பிச்சுட்டான். புரியுதுங்களா நான் சொல்றது? அப்போ இந்த ஒரு தனி மனிதனுடைய வேறுபாடு தனித்துவமா காண்பிக்கப்படுவேனால், அவன் அந்த சமூகம் சார்ந்த செயல்படவில்லை என்றால், அவன் வந்து சமூக விலங்குன்னு சொல்ல முடியாது. நான் சொல்றது புரியுதா? நாம் எங்க வாழ்கிறோமோ, அங்க தான் அதான கலாச்சாரம், அதோடைய பண்பாடு, அதோடைய செயல்பாடு ஒரே மாதிரியான தன்மைகளை நாம் அத செயல்படுகின்ற போது, அங்கு சமூகமயமாக்கப்படுகிறோம் என்பது அதோடைய தாட். அதோடைய சிந்தனை. இப்ப மனிதன் சமூக விலங்கு அப்படின்னு சொல்றதுக்கான காரணம், எல்லோரும் ஒரே மாதிரியான தனிப்பட்ட வாழ்க்கை முறையில் பல்வேறு வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் பொதுப்பட்ட வாழ்க்கை முறையில் பார்க்கின்றபோது, பொது இடத்தில் நாம் பார்க்கின்றபோது, ஒரே மாதிரியான உடை அணிவதும், ஒரே மாதிரியான அ சட்ட திட்டங்களை நாம் அ ஒரே மாதிரியான சட்ட திட்டங்களை நாம் என்ன செய்றோம்? அ தொடர்கிறோம். ஒரே மாதிரியான பண்பாட்டு வேற்றுமைகளை காமிக்கப்படுகிறோம். உதாரணமாக, ஒரு முடி வெட்டுறதுல கூட நம்ம ஹேர் ஸ்டைல் வைக்கிறோம். நம்முடைய சிகை அலங்காரம் தூய தமிழ்ல பேசுனா, சிகை அலங்காரம் வைக்கணும்னா, இன்னைக்கெல்லாம் பையங்க மாரியே கேர்ல்ஸும் வச்சுட்டாங்க. கேர்ல்ஸ் மாரியே பையங்களும் ஹேர் கட் பண்ணிட்டாங்க.
இப்போ ஹேர் ஸ்டைல் வந்து ஆ நெறைய பேரு வந்து பார்த்தீங்கன்னா, கலரிங் பண்ணிக்கிறான். இப்போ நமக்கு தமிழ் கல்ச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலரிங் பண்ணிக்கிறானா? கிடையாது. ஆனா, இன்னைக்கு உள்ள ட்ரெண்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவன் வந்து கலரிங் பண்ணும்போது, அவன் தனித்துவமாக பார்க்கப்படுகிறான். ஒரே மாதிரியான பழக்கவழக்க உடைய மக்களை அங்க காமிப்பதில்ல. இந்தியன் பீப்பிள்ஸ்னா இப்படித்தான் இருப்பாங்கன்னு வெளிநாட்டுக்காரன் சொல்லுவான். இல்ல நம்ம வெளிநாடு போகும்போது நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கிறோம். நம்முடைய ரேசியல் டைவர்சிட்டீஸ், நம்முடைய கல்ச்சர்ஸ், நம்முடைய பண்பாடு, நம்முடைய நிறங்கள், மனிதனுடைய நிறங்கள், அ இதற்றெல்லாம் வேறுபடுகின்ற போது, அங்கிருந்து நம்மளை வேறுபடுத்தி காமிக்கப்படுகின்றால், நாம் ஒரு அந்த சமுதாயம் சார்ந்த நிகழ்வுகளாக இல்ல. நாம் எங்க வாழ்கிறோமோ, அந்த அந்த வாழ்கின்ற இடத்தில் எல்லா மனிதர்களைப் போன்ற நாமளும் ஒரே மாதிரியாக செயல்படுமானால், அவன்தான் மேன் இஸ் சோசியல் அனிமல். அவன்தான் அந்த சமுதாயம் சார்ந்த விலங்காக செயல்படுகிறான். புரியுதுங்களா நான் சொல்றது? அ ஒண்ணும் இல்லங்க. இப்ப 2 பேர நம்ம பார்க்குறோம். ஒருத்தன் வில்லேஜ்லேருந்து நம்ம பார்க்குறோம். கிராமத்திலருந்து. இன்னொருத்தன் வந்து அர்பன் செக்டார்ஸ் நகரத்திலருந்து பார்க்குறோம். 2 பேரையும் வெளிப்புற எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டீஸ பொறுத்து, வெளிப்புற செயல்பாடுகளை பொறுத்து, இவன் 2 பேரும் வெவ்வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லலாம். ஆனால், ஒரே சமுதாயத்தில் வாழ்ந்த மக்களை 2 பேரும் ஒரு இடத்தில் கொண்டும்போது, ஒரே மாதிரியான பழக்கவழக்கங்களை அந்த இடத்தில் நாம் காணுகிறோமேயானால், அந்த இடத்தில் மனிதன் சோஷியலைஸ் பண்ணப்படுகிறான். சமூகமயமாக்கப்படுகிறான். அதுதான் மேன் இஸ் சோசியல் அனிமல் அப்படின்னு சொல்வார்கள். மனிதன் ஒரு சமூக விலங்காக நாம் சொல்லப்படுகிறார். அ ஸோ அப்போ இதனுடைய பண்பாட்டு பரிணாம வளர்ச்சி என்பது வந்து, அ ஒவ்வொரு காலகட்டத்திலும் எப்படி வாழ்ந்திருந்தான்? நம்முடைய பண்பாடு எப்படி இருந்தது? அ ஐ மீன் அந்த பண்பாட்டு பரிணாம வளர்ச்சிகளை மானுடவியலாளர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வாழ்ந்த அந்த பண்பாடுகளை ஆய்வு செய்து, எதிர்காலத்தில் இல்லாமல், எதிர்காலத்தில் சிறப்பாக இருப்பதற்காக சமூகவியலாளருடன் அவர்கள் சேருவார்கள். ஏன்னா, சமூகவியல் படிப்பது, சமூகனுடைய பாடத்திட்டம் என்பது சமூக குழுக்களை படிக்கின்றது. மானுடவியல் என்பது வந்து சமூக குழுவில் உள்ள மனிதர்களை பற்றி படிக்கின்ற ஒரு பாடம். 2ம் ஒரே நேர்கோட்டில் தான் செல்கிறது. சிறு சிறு மாற்றங்களாக வேறுபாடு காணப்படலாம். அ ஸோ அப்படி பார்க்கின்றபோது, நெறைய அ ஆந்த்ரோபாலஜி மூலமா ஆந்த்ரோபாலஜி கொடுக்கின்ற ஐ மீன் மானுடவியலாளர்கள் கொடுக்கின்ற நிறைய தகவல்கள் சமுதாய சமூகவியல் வல்லுனருக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. அ ஏன்னா, இப்போ சிறு சிறு தீவில் வாழ்கின்ற குழுக்களை மானுடவியலாளர்கள் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொள்வார்கள். இது சமூகவியலாளர்கள் போக முடியாது. போக முடியாது அப்படின்னு ஒரு இல்ல. பட் ஏன்னா குரூப் ஆஃப் பீப்பிள படிப்பாங்க. ஸ்மால் குரூப் சிறு சிறு குழுக்களை பற்றி படிக்கின்ற ஒரு பாடம் கூட சொல்லலாம். ஒவ்வொரு மனிதனுடைய பண்பாட்டு வளர்ச்சியை, அவனுடைய பண்பாடுகளை இந்த சமுதாயத்துக்கு எடுத்துக் குடுக்கிறது. நெறைய அ திட்டங்களை இந்த சமுதாயத்துக்கு அ மானுடவியலாளர்கள் கொடுக்கிறார்கள். எதிர்கால சமுதாயத்தை சிறப்பாக உருவாக்குவதற்காக மானுடவியலாளர்கள் கொடுக்கின்ற சில தரவுகளை பயன்படுத்தி, சமூகவியலாளர்கள் எதிர்காலத்தில் சிறப்பாக செயல்படுத்த ஆரம்பிப்பார்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலயும் சமூகம் எதை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது? இப்புள்ள ட்ரெண்டிங், இப்புள்ள போக்கு என்னென்ன இருக்கு சமுதாயத்துல? சமுதாயம் குடும்பங்கள் எப்படி இருக்கிறது? சமுதாய உறவுமுறைகள் எப்படி இருக்கிறது? சமுதாய திருமணங்கள் எவ்வாறு செயல்பட்டு கொண்டிருக்கும்? சமூக மதங்கள் எப்படி இருக்கிறது? சமூக அரசியல் எப்படி இருக்குது என்பதை நாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாறிக்கொண்டே தான் இருக்கிறோம் என்பதுதான் இதோடைய கான்செப்ட். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கடந்த கால நிகழ்வுகள் வரலாற்று தகவல்களையும், தற்சமயத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை ஆய்வு மேற்கொண்டு கொடுக்கின்ற மானுடவியலாளர்களுடைய தகவல்களையும், சமூகவியலாளர்கள் எதிர்காலத்தில் சிறப்பாக சமுதாயத்தை உருவாக்குவதற்காக சமூகவியலாளர்கள் பாடுபடுவார்கள். ஸோ அந்த அளவுக்கு 3ம் ஒரே ஒ ஒன்றாக செயல்படுகிறது என்பதுதான் இதோடைய விளக்கம் என்பதுதான் இதோடைய தாட். ஸோ இந்த மாரி பார்க்கும்போது, எதிர்கால சமுதாயத்தை சிறப்பாக உருவாக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஒரு சப்ஜெக்ட் தான், ஒரு பாடத்திட்டம் தான் மானுடவியல் என்பது சொல்லுவாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனிதன் எப்படி வாழ்ந்தான், அவனுடைய பரிணாம வளர்ச்சி எப்படி இருந்தது, பண்பாட்டு பரிணாம வளர்ச்சி எப்படி இருந்தது, ஆ ஸோ மனிதர்களை எப்படி செயல்படுத்திக் கொண்டிருந்தார்கள் என்பதுதான் இதோடைய விளக்கம் என்பதை நம்ம சொல்லுவோம். அதுக்கடுத்து சோசியாலஜி அண்ட் சைக்காலஜி சமூகவியலும், உளவியலும்.
அப்படின்றது சொல்லலாம். ஸோ உளவியல் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைக்கு நிறைய அதிகமான நபர்கள் மன மனநிலை பாதிக்கப்பட்ட நபர்களாக இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். ஒரு ஒரு ஒண்ணும் இல்லங்க. ஒரு பெர்சன வந்து ஒரு நபர வந்து நாம பார்க்கிறோம். அவன் எந்த கேரக்டர்ல இருக்கான்னு பிரெடிக்ட் பண்ண முடியல. ஐ மீன் அவன எப்படி இருக்கான் என்பத வந்து நாம் வந்து அ நிர்ணயம் செய்ய முடியவில்ல. அமைதியாக இருந்தால் ஒரு காலகட்டத்தில நம்முடைய அ அப்பாக்கள், நம்முடைய பேரன்ட்ஸ் பெற்றோர்கள் சொல்வார்கள். அன்றைய உள்ள காலகட்டம் மீடியா கிடையாது, ஊடகங்கள் கிடையாது. ஊடகம் என்றால் இன்னைக்கு இருக்கிற அந்த டெக்னாலஜி தொழில்நுட்பம் கிடையாது. ஸோ அந்த காலகட்டத்தில் மனிதன் அமைதியாக இருக்குமேயானால், அவன் நல்ல பையன் அப்படின்னு சொல்வார்கள். நம்முடைய பெற்றோர்கள் சொல்லுவாங்க. நம்முடைய அண்டை வீட்டார்கள் நெய்பர்ஹுட் சொல்லுவாங்க. நம்முடைய ஆசிரியர் பெருமக்களே சொல்வார்கள். அமைதியான ஸ்டூடண்ட்டுங்க. நல்ல பையன், நல்லா படிக்கக்கூடிய ஒரு நபர். அ எப்பொழுதும் அமைதியாக இருப்பான் என்று. ஆனா இன்றைய காலகட்டத்தில அமைதியா இருந்தாவே அவன் வயலன்ட்ன்னு சொல்றோம். அவன் கிரிமினல் ஆயிருவானோ அப்படி என்பத சொல்றாங்க. காரணம் என்ன? எதுவுமே வந்து அமைதியா இருக்க, இருக்க அவன் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ல போய் அடைஞ்சிடுறான். ஒரு குடும்பம் இருக்கு என்றால், அந்த குடும்பத்தில் உள்ள ஏதாவது ஒரு குழந்தை தனிமையாவே விரும்பும். தனிமையா விரும்பினால் அது வந்து ப்ராப்பரா மனதில் ஏதோ ஒன்று பாதிப்படைந்திருக்குன்னு அர்த்தம். அப்ப பேரன்ட்ஸ் எப்போதுமே குழந்தைகள வந்து எப்போதுமே வந்து அ ரொம்ப கேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு அந்த மாரி சமுதாயத்திலிருந்து டிஸார்கனைஸ் ஆயிடக்கூடாது என்பதற்காகத்தான். ஆம், அந்த சமூக குழுவிலிருந்து விடுபற்றக்கூடாது என்பதற்காகத்தான் எல்லோரும் முன்னாடி வைத்து ஆ, பேசுவதும், பழகுவதும், சிரிப்பதும் அந்த குடும்பத்தில் உள்ள மெம்பர்கள சொல்றேன். யாரோ ஒரு நபர்கள கூப்பிட்டு சொல்ல வரல. ஸோ இது ஏன் சொல்றேன் அப்டின்னா, இன்னைக்கு இந்தியாவில் உளவியலால் பாதிக்கப்பட்ட, மனதால் பாதிக்கப்பட்ட நபர்கள் அதிகமான நபர்கள் இருக்கிறார்கள். நெறைய அ அ சொல்லலாம். மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்கள் இன்று வெளிப்புறங்களில் நாம் பார்க்கிறோம். ஒரு காலகட்டத்தில் இந்தியாவில் மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்கள் அந்த வீட்டை விட்டு வெளியேத்த மாட்டார்கள். இன்று இந்தியாவில் தெருவோரங்களிலும், மக்கள் அதிகமாக நடமாடும் இடங்களிலும் ம இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இன்றைய சமுதாயம், இன்றைய குடும்பங்கள் அந்த அளவுக்கு தன்னுடைய வீட்டு உறுப்பினர்களை அ மனநலம் பாதிக்கப்பட்டால் சரியாக செயல்படுத்த முடியல. மனிதன் ஓடிக்கொண்டே தான் இருக்கிறான். உளவியல்னால அதிகமான மன அழுத்தத்தை கொண்டு வரும்போது, ஆ அவன் எதிர்காலத்தில தவறான வழியில தான் போறான் என்பது தான் சொல்றாங்க. ஏங்க ஒண்ணும் இல்லங்க. இன்னைக்கு உள்ள ஒரு குழந்தை வந்து சொல்லுது, 3 ஸ்டாண்டர்ட் ஐ மீன் 5த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. ஆ என்னால வாழவே முடியல. ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்டின்றா. எத்தனாவது படிக்கிறா? 5வது படிக்கிற ஒரு பொண்ணுக்கு அவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? தெரியல. ஸோ அந்த அளவுக்கு இன்றைய உள்ள கலாச்சாரம், இன்றைய செயல்பாடு அப்படி இருக்கும்போது, அந்த குழந்தைகள் வந்து அ நாட் ஒன்லி சைல்டு ஒரு குழந்தை மட்டுமே சொல்ல முடியாது. எல்லா நபர்களுமே மென்டலி சஃபர் ஆகுறாங்க. ஏங்க ரோபோ மாரி நடக்குறாங்க. ஆஃபீஸ்ல ஒரு கேரக்டரா இருக்கணும். அலுவலகத்தில் ஒரு 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 கேரக்டரா இருக்கணும். வீட்ல ஒரு கேரக்டரா இருக்கணும். எல்லாத்தையும் வீட்ல இருக்கிற மாரியே அனுபவத்துல இருக்க முடியாது. அலுவலகத்துல இருக்கிற மாரியே வீட்ல இருக்க முடியாது. 2 மாரியும் ஒரே மாரி இருந்த மக்களும் அவன் சர்வைவல் ஆக முடியாது. நெறைய மனிதர்கள் மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்களாக அதிகமான நபர்கள் இருக்கிறார்கள். ஸோ இப்போ உளவியல்னா என்ன? ஆந்த்ரோபாலஜினா என்ன? சோசியாலஜினா என்ன அப்படின்னு பார்க்க போனாலும், சோசியாலஜி ஸ்டடியிங் அபௌட் குரூப். ஆந்த்ரோபாலஜி ஸ்டடியிங் அபௌட் எ குரூப் ஆஃப் மேன். குரூப் வித் எ மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சமூகவியல் என்பது குழுவை பற்றி படிக்கின்ற ஒரு பாடம். ஆந்த்ரோபாலஜி குழுவில் உள்ள மனிதர்களை பற்றி படிக்கின்ற பாடம். உளவியல் குழுவில் உள்ள ஒவ்வொரு நபர்களின் மனதை பற்றி படிக்கின்ற பாடங்கள். மனிதனின் செயல்பாடுகளை பற்றி படிக்கின்ற ஒரு பாடங்கள். புரியுதுங்களா நான் சொல்றது? ஃபர்ஸ்ட் ஒரு குரூப். அந்த குரூப்ப பத்தி, அந்த குழுவை பற்றி முழுமையாக படிக்கின்ற ஒரு பாடம் எது அப்டின்னா, சமூகவியல். அந்த குழுவில் உள்ள ஒவ்வொரு நபர்களை பற்றி படிக்கின்ற ஒரு பாடம் மானுடவியல். அந்த குழுவில் ஒவ்வொரு நபர்களுடைய எண்ண ஓட்டங்களையும், சிந்தனைகளையும், ஆ
செயல்பாடுகளையும் பற்றி படிக்கின்ற ஒரு பாடம் தான் உளவியல். இன்னைக்கு நெறைய மனநலம் பாதிக்கப்பட்டதுக்கான காரணம் என்னன்னா, பிஹேவியர்ஸ் வந்து ஒவ்வொரு நபத்தினுடைய செயல்பாடுகள் வெவ்வேறு விதமாக இருக்குது. ஒரு காலகட்டத்தில யங்ஸ்டர் இன்னைக்கு அதிகமான நபர்கள் சூசைட் பண்றாங்க. காரணம் என்னங்க? தெரியல. ஒரு காலகட்டத்தில யங்ஸ்டர் சூசைட் பண்றாங்க அப்டின்னா, இந்த நாட்டுக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்பவர்கள். இன்னைக்கு எத்தனை யங்ஸ்டர்ஸ் தன்னுடைய வீட்டுக்காக கூட தியாகம் செய்வதில்ல. சூசைட் பண்றாங்கன்னா என்ன? ஏதோ ஒரு இதுல மென்டலி சஃபர் ஆயி கிரிமினலா உருவாயிட்டாங்க. மனதால் பாதிக்கப்பட்டு ஏதோ ஒரு குற்றவாளியா உருவாயிட்டான். அதான் சொல்றது. நம்ம சமுதாயத்துல வந்து உலகத்துல எங்கேயுமே இல்லாத ஒரு ஒரு குடும்ப அமைப்பு இந்தியாவுல மட்டும் தாங்க இருக்கு. இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விட்டதுன்னு கூட சொல்லலாம். கூட்டு குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாயிண்ட் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. இந்த கூட்டு குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா, மெம்பர்கள் அதிகமாக இருக்கின்ற ஒரு ஒரு இடம் தான் உறுப்பினர்கள் அதிகமா இருக்கின்ற ஒரு இடம் தான் கூட்டு குடும்பம். அந்த கூட்டு குடும்பத்தில வந்து பார்க்கின்ற போது நாம் தெரியாத நபர்களோ, தெரிந்த நபர்களோ அந்த வீட்டுக்குள் அடிக்கடி வரமாட்டார்கள். ஒரு வீட்டில் தான் ஒரே கூரையில் தான் இருப்பான். அந்த ஒரே கூரையில் எல்லோருமே ஒரே மாதிரியான உணவு, ஒரே மாதிரியாக பழக்கவழக்கங்கள், ஒரே மாதிரியான அ செயல்பாடுகள், ஒரே மாதிரியான மொழிகளை பற்றி இருக்கின்ற ஒரு அமைப்பு தான் கூட்டு குடும்பம். இந்த கூட்டு குடும்பத்தில் எந்த ஒரு குழந்தையும் மனநலம் பாதிப்படையல. இன்று தனி குடும்பம் என்ற ஒரு காரணத்தினால், அதுக்காக தனி குடும்பத்தை நான் குற்றம் சொல்லவில்லை. அ பெற்றோர்களுடைய கவனமின்மையினால தான் குற்றவாளிகளாக உருவாகிறார்கள் குழந்தைகள் அப்படின்னு சொல்ல வரேன். சரியான பராமரிப்பு, சரியான கைட்லைன்ஸ் இல்லாதனால தான் நெறைய குழந்தைகள் எல்லாத்துக்குமே கைட்லைன்ஸ் வைக்க முடியுமாங்க இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில? சில விஷயங்களை மட்டுமே தான் நம்ம வந்து பார்த்துக்கணுமே ஒழிய, எல்லா விஷயத்துக்கும் நம்ம கைட்லைன்ஸ் வைக்க முடியாது. பேரன்ட்ஸ் அவ்வளோ பிஸின்றாங்க. பெற்றோர்கள் அந்த அளவுக்கு முக்கியத்துவம். ஏன்னா பெற்றோர்கள குறையும் சொல்ல முடியாது. இந்த ஒரு காலகட்டம் பொருளாதார பிரச்சனை ரொம்ப இருக்கு. அந்த பொருளாதாரத்த சம்பாதிச்சா தான் இந்த ஃபேமிலிய ரன் பண்ண முடியும். இந்த குடும்பத்தை ஓட்ட முடியும். அந்த மாரி ஒரு மனநிலையில் இன்று இருக்கிறார்கள். அதனால தான் குழந்தைகளையும், இல்ல சிறுவர்களையோ, இல்ல மற்ற மனிதர்களையோ சரியாக கவனிக்க முடியாதனால், மென்டல் ப்ராசஸ் ஆஃப் மேன் அப்படின்னு சொல்றோம். மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்களாக இன்றைய சமுதாயத்தில் அதிகமாக இருக்கிறார்கள். ஒரு காலகட்டத்தில் உளவியல் வல்லுநர்களே வந்து அதிகமா கிடையாது. இன்றைய உலகியல் வல்லுநர்கள் அதிகமா இருக்கிறதுக்கான காரணம், மனிதர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாக அதிகமாக திகழ்கிறார்கள் என்பதுதான் இதனுடைய வெளிப்பாடு. கூட்டு குடும்பம் இருக்கும்போது, ஆம் ஒரே இடத்தில் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடுவதும், பொழுதுபோக்கு செய்வதும், வேலை செய்வதும், கேலியோ இல்ல ஃபன்னோ பொழுதுபோக்கை ஏற்படுத்துகின்ற ஒரு அமைப்பு தான் கூட்டு குடும்பம். தேர் ஆர் 3 ஜெனரேஷன் பிளாங்கிங் இன்டு தி ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் சொல்வார்கள். குறைந்தது 3 தலைமுறைகள் இருக்கின்ற ஒரு அமைப்பு தான் கூட்டு குடும்பம் சொல்வார்கள். தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, அவருடைய குழந்தைகள், அவருடைய திருமணமான குழந்தைகள், இந்த மாரி இருக்கின்ற ஒரு செக்டார்ஸ் தான். கூட்டு குடும்பத்தை பற்றி வரையறை செய்யணும் அப்படின்னா, தாத்தா, பாட்டி என்று சொல்லக்கூடாது. அப்பா, அம்மா, அவர்களின் குழந்தைகள், திருமணமான குழந்தைகள் அல்லது திருமணமான குழந்தைகள், அவர்களின் திருமணமான அல்லது திருமணமாகாத பேர குழந்தைகள் இருக்கின்ற ஒரு இடம்தான் கூட்டு குடும்பம். கூட்டு குடும்பம் வரையறை அப்படின்னு கேட்டாங்கனாக்கா, இந்த மாரி எழுதுங்க. ஸோ, எப்பொழுதுமே நம்ம தாத்தா, பாட்டி அப்படின்னு எழுதிடக்கூடாது. உண்மைதான் இல்லன்னு சொல்லல. ஆனா ஆரிஜின் ஆஃப் த பெர்சன் யாரு? அந்த குடும்பத்தினுடைய தோற்றுவித்தவன் யாரு அப்படின்னா, ஹஸ்பண்ட், ஒய்ஃப் தான். கணவன், மனைவி, அவர்களுடைய திருமணமாகாத குழந்தைகள் மற்றும் திருமணமாகாத பேர குழந்தைகள் இருக்கின்ற ஒரு அமைப்பு தான் கூட்டு குடும்பம். அந்த கூட்டு குடும்பம் இருக்கும் வரை மனநலம் பாதிப்படையவில்லை. உடலாலோ, உள்ளத்தாலோ பாதிப்படைந்த நபர்கள் சமுதாயத்தில் வெளியில் வந்து தேடப்படவில்லை. எந்த ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டு மனதில் உடலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கோ, உடல் அமைப்பிலும், மனது அமைப்பிலும் பாதிப்படையாமல் ஒரு நபர் இன்னொரு குழந்தை இருக்கிறதோ, அந்த குழந்தைக்கு ஈக்குவலாகத்தான், சரிசமமாகத்தான் தன்னுடைய சொத்துக்களையும், தன்னுடைய விழாக்கள் ஏற்படுகின்ற மகிழ்ச்சி, துக்கங்களையும் சமமாக பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் கூட்டு குடும்பம்.
தனி குடும்பத்தில் இருக்கின்ற நபர்கள் நான். ஒரு வீடு இருக்கு அப்படின்னா, நான்கு ஒரு ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி இருக்குங்க. ஒரு ஒரு தனி குடும்பம் இருக்குது. அந்த தனி குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா, என்ன அப்படின்னா 4 பேர் இருக்கான். அப்பா, அம்மா, அவங்க குழந்தைகள். ஹஸ்பண்ட், ஒய்ஃப், டியர் சில்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லுவார்கள். இந்த 4 குழந்தைகளும் 4 ரூமுங்க. பையன் எப்ப தூங்குறான், பொண்ணு எப்ப தூங்குறா, யாருக்கும் தெரியாது. மொபைல் ஆன்லைன்ல இருக்கானான்னு பேரண்ட்ஸ் செக் பண்ணிடுவாங்க என்பதற்காகவே அந்த மொபைலை வந்து பிளாக் பண்ணி வச்சிருவாங்க. அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு வச்சிருப்போம், அதுக்கு ஒரு ஆப் வச்சிருப்போம். எவ்வளவு ஒண்ணு இல்லைங்க. ஒரு மொபைல வந்து பாஸ்வேர்ட் இல்லாம இன்னைக்கு யாரையும் பார்க்க முடியாது. கேட்டா பாஸ்வேர்ட் இல்லாம போச்சுன்னா கால் அதுவா போயிடும் அப்படின்னு. உண்மைதான், ஃபேக்ட் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா எங்கு நாம் மறைத்து வைக்கிறோமோ, எதெல்லாம் மறைந்து செயல்படுகிறோமோ அந்த இடத்தில் தவறுகள் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது என்பதுதான் இந்த சொல்ல வரேன். இப்போ சமூகவியலாளர்கள், உளவியலாளர்கள் அதிகரிப்பதற்கான காரணம் என்ன? மன பாதிக்கப்பட்ட நபர்கள் இன்று அதிக அளவில் இருக்கிறார்கள் என்பதுதான் இதோடைய தாட். நம்முடைய பிஹேவியர், நம்முடைய என்ன சொல்லலாம், நம்முடைய நடைமுறைகள் எல்லாமே வந்து வேறுபட்டு காணிக்கின்ற போது அங்க வந்து குற்றங்களாக இருக்கலாம். ஒன்றும் இல்லைங்க. ஒரு தனி மனிதனுடைய அவனுடைய நாலேஜ், அவனுடைய இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க, அவனுடைய லேர்னிங், அவன் கற்பிக்கின்ற விகம், அவனுடைய நம்பிக்கை, அவனுடைய கட்டுப்பாடு, இது எல்லாம் நாம் இதெல்லாம் பற்றி படிக்கின்ற ஒரு பாடம் தான் உளவியல். புரியுதுங்களா? ஒரு மனிதனுடைய நம்பிக்கை, செயல்பாடு, அவனுடைய பழக்க வழக்கங்கள், இதை பார்த்த உடனே வேறுபாட்டு காணப்படுமையானால் அவன் மனதால் பாதிக்கப்பட்ட நபர்களாக இருக்கிறான் என்பதுதான். ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதிகமா டெவலப் அதிகமா வளர்ச்சி அடைஞ்சிருச்சு என்பதை சொல்லுவாங்க. இந்த சமூகவியலரும் உளவியலரும் ஒன்றாக சேர்ந்து மக்களை முறைப்படுத்த செய்வது. ஸோ முறைப்படுத்தினா என்ன, அவங்களுக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுத்து ஒரு நல்ல மனிதனை, ஒரு மனதால் பாதிக்கப்பட்ட நபர்களை ஒரு ஒரு நல்ல ஒரு நார்மல் பர்சனா கொண்டு வரதுதான். எப்பொழுதுமே நாம் எல்லா விஷயத்தையுமே சப்கான்சியஸ் மைண்ட்ல கொண்டு வரக்கூடாது. நம்முடைய ஆழ் மனதில் பதிய வைக்கக்கூடாது. எதை ஆழ் மனதில் பதிய வைக்க வேண்டும், எதை ஆழ் மனதில் பதிய வைக்கக்கூடாது என்பது இது. ஆனா மனதில் பாதிக்கப்பட்ட அந்த நபர்கள் அனைவருமே சில அப்நார்மல் பிஹேவியர்ஸ், சில வயதுக்கு மீறின நடத்தை முறைகள் அல்லது சமுதாயத்தில் கேடு விளைவிக்கும் செயல்பாடுகள் அனைத்துமே வந்து மனதால் பாதிக்கப்பட்ட நபர்கள். ஸோ அந்த மனதால் பாதிக்கப்படுகின்ற போது சமுதாயத்திலிருந்து விலக்கப்படுகிறது. சமூக டிஸ்ஆர்கனைசேஷன். இன்னைக்கெல்லாம் நிறைய சைல்டு ஜூனியர் டெலிகோன்ஸ் இருக்கா, சிறார் குற்றவாளிகள் இருக்கா. அதுக்கான காரணம் பேரண்ட்ஸுடைய ப்ராப்பர் கேரிங் இல்லாதனாலதான், பெற்றோர்கள் கவனமின்மையினாலதான். இல்லைன்னா குடும்ப வறுமையில இருக்கும், இல்லைன்னா நண்பர்களுடைய பேட் ஹேபிட்ஸை ஒரு சைல்டு கிட்ட பேசுறான் அப்படின்னா அவனுடைய பியர் குரூப்ஸ் தான் சொல்லுவாங்க, அவனுடைய தோழமை வட்டம் தான் இந்த மாதிரி செயல்படுது. எதிர்காலத்தில் குற்றவாளிகளாக இருப்பான். சமுதாயத்தில் அது சுமூகமாக செயல்பட்டு கொண்ட சமுதாயத்தில் கேடு விளைவிக்கின்ற பழக்க வழக்கங்களை செயல்படுகின்ற போது அவங்க என்ன செய்யறான், அவன் குற்றவாளியா போறான். ஸோ இதனால சமூகவியலாளர்கள் என்ன செய்கிறார்கள், ஒவ்வொரு நபர்களை ஆய்வு செய்து அந்த சமூகவியலாளர்களை வந்து கைட் பண்றாங்க. அவங்கள வந்து கேர் பண்ணி கைட் பண்ணாங்க. இப்போ சமூகவியலரும் சோசியாலஜிஸ்டும் 2 பேரும் ஒன்றாக சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து நிறைய சமுதாயத்தில் உதாரணமாக வறுமையிலிருந்து சில குழந்தைகள் பாதிப்படைகிறது, சில நபர்கள் பாதிப்படைகிறார்கள் என்பதை உளவியலாளர்கள் வெடுத்துரைக்கும் போது வறுமையை ஒழிப்பதற்காக அரசுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது யாருன்னா சமூகவியலாளர்கள். 2 சமூகம் 2 அறிவிலும் ஒன்றாக சேர்வதற்கு நாங்க சொல்ல வரேன். எந்த அளவுக்கு உறவுமுறைகளை மேற்கொள்வதுன்னு பாருங்க. நிறைய வெல்ஃபேர் மெசர்ஸ் சொல்லுவாங்க, நிறைய நல நடவடிக்கைகள் வந்து இந்த அரசுக்கு எடுத்துரைப்பது யார் அப்படின்னா சமூகவியலாளர்கள். அப்போ சமூகவியலாளர்கள் யார்கிட்ட தரவு சேகரிக்கிறாங்க, உளவியலாளர்கள். ஸோ உளவியலாளர்கள் வந்து நிறைய வந்து வறுமையினாலதான் மனதில் பாதிப்படைஞ்சு அவன் குற்றவாளி ஆகிறான், ஒரு கிரிமினல் ஆகிறான், சிறார் குற்றவாளி ஆகிறான், வயதுக்கு மீறின நடவடிக்கைகளை செயற்படுத்துறான், பெற்றோர்களுடைய கவனமின்மையினால இந்த பிரச்சனை இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய தலைப்புகளை சமூகவியலாளர்கள் ஆய்வு செய்வார்கள்.
ஆய்வு செய்து எதிர்காலத்தில் அந்த குழந்தைகளை வந்து வறுமையை ஒழிக்க வேண்டும். ஆம், பெற்றோர்கள் விழிப்புணர்வோடு அல்லது குழந்தைகளை கவனிக்க வேண்டும். இந்த மாரி ஒரு பாசிட்டிவ் அவேர்னஸஸ் வந்து மக்கள் மத்தியில, சமுதாயத்தில செயல்படுத்துவாங்க. அது சோசியாலஜிஸ்ட்டோடைய சப்போர்ட் வந்து அதிகமா இருக்கும். ஸோ நெறைய இன்னைக்கு மனதால பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து நெறையா இருக்காங்க. அதுக்கான ட்ரீட்மெண்ட், அதுக்கான சிகிச்சை முறைகள் வந்து இன்னைக்கு அதிகரித்திருக்கு. ஸோ அம் சமூகவியல், உளவியல் ரொம்ப நெருங்கிய தொடர்புகளுடன் செயல்படுது. ஒரு ஒரு மனிதனுடைய எண்ண ஓட்டங்களை கட்டுப்படுத்தி, அவன் ஒரு ஒரு நா தனி ஒரு மனிதனாக அவனை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் உளவியலுடைய மிக ஒரு தாட்டாக இருக்கிறது. ஸோ அந்த அளவுக்கு சமூகவியலுடன் மிக நெருங்கிய தொடர்பாக இருக்குது. அந்த கடைசி பாயிண்டாக நாம் பார்க்கக்கூடியது சமூகவியலும், தத்துவவியலும் தான். ஸோ சமூகவியலும், தத்துவவியலும் மிக நெருங்கிய தொடர்புகளை கொண்டுள்ளது. சமூகவியலும், தத்துவவியலும் ஒரு நெருங்கிய தொடர்பு கொள்வதற்கான காரணம் என்ன அப்டின்னா, பிலாசபர்கள் தான், சிந்தனையாளர்கள் தான். இந்த சிந்தனையாளர்கள் உருவாக்கிய சமூக கட்டமைப்பு தான் எதிர்காலத்தில் சிறப்பாக செயல்படுவதற்கு. ஸோ சிந்தனையாளர்கள் நாம் சொல்வதற்கான காரணம் என்ன அப்டின்னா, தத்துவவியல் சிந்தனையாளர்கள் சமூகவியலில் மேதைகளாக பார்க்கப்படுகிறார்கள். ஏன்னா சமூகம் ஸ்மூத்தாக நல்ல ஒரு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதுக்கான காரணம், பிலாசபர்கள், தத்துவவியலாளர்கள் வகுத்த விதியின் அடிப்படையில் தான் இந்த சமூகம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. யூரோப் கான்டினென்ட்ல பாருங்க, ஐரோப்பிய கண்டத்துல போய் பாருங்க. ஒரு காலகட்டத்தில் மிக சிறந்த சிந்தனையாளர்கள் மூலமாக எதிர்கால சமுதாயத்தை உருவாக்கியவர்கள். ரூசோ, லாக்ஸ், ஹாப்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தத்துவவியலாளர்கள். எதிர்காலத்தில் சிறந்த சமுதாயத்தை உருவாக்குவதற்காக சில பாடுபட்டவர்கள், சிந்தனையாளர்கள். ரூசோவுடைய பயோகிராஃபிலாம், அவருடைய பயோகிராஃபி படிச்சு பாருங்களேன். அவ்வளவு அ அவ்வளவு நம்மளவே இன்டியூஸ் பண்ணிரும். என்ன மாரி நம்ம இருக்கோம் என்பத செல்ஃப் அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர்ஸ் அவருடைய பயோகிராஃபி இருக்கும். அந்த பயோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா, அ சமூக வளர்ச்சிக்கு மனிதன் அந்த அளவுக்கு உழைச்சிருக்கிறார். ஒண்ணும் இல்லங்க. அவருடைய பயோகிராஃபி படிச்சு பார்க்கும்போது, இறந்து 15, 16 வருடம் கழித்து மறுபடியும் அந்த பாடிய வந்து அரசு மரியாதையோடு அடக்கம் செய்றாங்க. எவ்வளோ பெரிய ஒரு சாதனை. அந்த பிலாசபருடைய ஐடியாலஜிஸ் தான், சித்தாந்தம் தான் அ இன்றைய உள்ள சமுதாயம் செயல்படுவதற்கான காரணங்களாக இருக்கிறது. ரூசோவுடைய தாட் வந்து அந்த அளவுக்கு இருக்கு. ஒண்ணும் இல்லங்க. அவரு இறக்கும்போது ஒரு சாதாரண ஒரு சுடுகாட்டுல அடக்கம் செய்றார்கள். அவருடைய அவருடைய கொள்கைகள் அந்த காலகட்டத்தில் இருக்கின்ற மக்களுக்கு தெரியவில்ல. ஆனால் எதிர்காலத்தில் சமூக சிந்தனையாளர்கள் இருக்கின்ற போது, அவருடைய கருத்துக்களை படிக்கின்ற போது, அவரை மறுபடியும் 15, 16 வருடம் கழித்து அந்த பாடியை எடுத்து மறுபடியும் ஒரு அரசு மரியாதையோடு அடக்கம் பண்றார்கள் என்றால், அவருடைய வகுத்த விதியின் அடிப்படையில் இன்றைய யூரோப் கான்டினென்ட் முழுக்க வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. யூரோப் கான்டினென்ட்ல மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, அதிகமா பார்த்தீங்கன்னா, வளர்ச்சியடைந்த கண்டங்களில் யூரோப் கான்டினென்ட் வந்து அதிகமா இருக்கும். ஐ மீன் அதிக வளர்ச்சியா இருக்கும். ஸோ அப்போ இந்த தத்துவார்ந்த சிந்தனையாளர்கள் வகுத்த விதியின் அடிப்படையில் எதிர்கால சமுதாயத்தை உருவாக்குவதற்கு உங்களுடைய நோக்கமாக இருந்தது. உங்களுக்கே தெரியும், கார்ல் மார்க்ஸ் உடைய கடின உழைப்பின் அடிப்படையில் சமூக சித்தாந்தத்தை உருவாக்கினார். கார்ல் மார்க்ஸ் உடைய ஐடியா, அவனுடைய கொள்கை எல்லா சமுதாயத்தையும் என்ன செய்கிறது, நம்மளை ஆக்குமைப்படுச்சு. ஸோ இவருடைய அந்த பிலாசபர் அந்த விதியின் அடிப்படையில் தான் சமூகம் செயல்படுது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, நம்முடைய நேஷனல் ஃபாதர், தேசிய தந்தை காந்தி அவர்களுடைய செயல்பாடு ஒட்டுமொத்த வெள்ளைக்காரர்களை வெளியேற்ற செய்திருந்தது. அப்ப என்ன அப்படின்னா, சமுதாயம் தற்சமயத்தில் பிரச்சனைகளாக இருந்தாலும் அடுத்த வர தலைமுறைகளுக்கு இந்த சமூகம் சுமூகமாக செயல்பட வேண்டும் என்பதுதான் இதனுடைய தாட்டாக செயல்படுகிறது. அப்போ என்ன அப்படின்னா, எதிர்கால சமுதாயத்தை உருவாக்குவதற்காக இந்த பிலாசபர் வகுத்த விதிதான் சமூக மாற்றத்தை அல்ல ஒரு சமூக என்ன சொல்ல சமூக வளர்ச்சியை கொண்டு வரதுக்காக உருவாக்கப்பட்டது. ஸோ இதுதான் இதோடைய சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதோடைய ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா, சோசியாலஜி சமூகவியலோட பிலாசபருடைய
அ அதோடைய எல்லை வந்து மிக குறுகிய ஒன்றதாக இருக்கு. சமூகவியல் வந்து ஒரு பரந்து விரிந்த ஒரு சப்ஜெக்ட், ஒரு பாடம். ஸோ குறிப்பிட்ட ஒன்றை மட்டுமே படிக்கக்கூடியது சமூகவியல் கிடையாது. மனித சமுதாயத்தை முழுமையாக படிப்பது தான் சமூகவியலுடைய முக்கிய காரணமாக தெரிகிறது. ஸோ நம்ம கடைசியாக நம்ம பார்த்தது சமூகவியலுடைய ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா, ஆம் சமூகவியலுடைய ரிலேஷன்ஷிப்ல வந்து எந்தெந்த சமூகவியல்லாம் எந்தெந்த அறிவியல்லாம் உள்ள அ இருக்கு ஐ மீன் சமூகவியலுடன் நெருங்கிய தொடர்பு இருக்குது என்பத நம்ம பார்த்துருக்கோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடம், அ ஒரு கேள்வி. சமூகவியலுக்கும், பிற சமூக அறிவியலுக்கும் என்பது வந்து பார்த்து முடிச்சுட்டோம். ஸோ இது வந்து இத பத்தி எதுவும் டவுட்டோ, இல்ல வேற எதுவும் கமெண்ட்ஸ் குடுக்கறதா எனக்கு கீழ கமெண்ட்ஸ் குடுங்க. நான் அடுத்து நான் உங்களுக்கு மறுபதில் அளிக்க தயாராக இருக்கிறேன். இங்க என்ன அப்டின்னா, சமூகவியல்னா என்ன? சமூக அறிவியல்னா என்ன? என்பத இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்துட்டோம். இந்த ஒவ்வொரு அறிவியலும் சமுதாயத்தில் வாழ்கின்ற மக்களையும், சமுதாயத்தையும் ஒவ்வொரு கோணங்களில் பார்க்கிறது. எல்லாமே மனிதனை ஹியூமானிட்டி ஸ்டடீஸ் சொல்வார்கள். மனிதனை பற்றி படிக்கின்ற பாடங்கள், அறிவியல்கள் சொல்வார்கள். சமூகவியல், பொருளாதாரவியல், அரசியல் அறிவியல், வரலாறு, மானுடவியல், உளவியல் அண்ட் தத்துவவியல். இது எல்லாமே வந்து ஒவ்வொரு கோணங்களில் மனிதனை பற்றி படிக்கின்ற ஒரு பாடம். சமுதாயத்தில் உள்ள மக்களை பற்றி படிக்கின்ற ஒரு பாடமாக அ திகழ்கிறது என்பதுதான் அதோடைய கான்செப்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அதுக்கான முதல் டிஃபரன்ஸ் பாருங்க. சோசியாலஜினா என்ன? அரசியல் அறிவியல்னா என்ன? சோசியாலஜினா என்ன? வரலாறு என்றால் என்ன? சோசியாலஜினா என்ன? பொருளாதாரம் என்றால் என்ன? சோசியாலஜினா என்ன? மானுடவியல் என்றால் என்ன? சோசியாலஜினா என்ன? ஐ மீன் உளவியல் என்றால் என்ன? சோசியாலஜினா என்ன? பிலாசபினா என்ன? அந்த டிஃபரன்ஸ் அந்த வேறுபாடு பார்த்தோமேயானால் ஆட்டோமேட்டிக்கா அதுக்கப்புறம் நம்ம ரிலேஷன்ஷிப் எழுதலாம். ஸோ ரிலேஷன்ஷிப் பார்க்கும்போது ஒரு அறிவியல் இன்னொரு அறிவியலுடன் எவ்வாறு நெருங்கிய தொடர்பில் இருக்கிறது என்பதுதான் இதோடைய தாட். அதன் மூலமாக சமூகம் எப்படி கட்டமைக்கப்படுகிறது? சமூகம் எப்படி அ செயல்பட போகிறது, இல்ல எதிர்காலத்தில் சமூக கட்டமைப்பை எப்படி உருவாக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஹியூமானிட்டி ஸ்டடீஸ் சொல்வார்கள். மனிதர்களை பற்றி படிக்கின்ற அறிவியல் ஒவ்வொன்றும் எதிர்கால சமுதாயத்தை உருவாக்குவதற்காக கொண்டு வரப்படுகிறது. ஸோ அதனால தான் இந்த பாடம் மிக முக்கியத்துவமாக செயல்படுகிறது. ஒன் ஆஃப் த ரொம்ப ஈஸியான, எளிமையான அ பதில் தான் இந்த பாடம். ஸோ அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து சோசியல் கான்செப்ட் நம்ம பார்க்க போறோம். ஐ மீன் இல்லைன்னா பேசிக் கான்செப்ட் சொல்லுவாங்க. சமூகவியலுடைய அடிப்படை கருத்துக்கள் என்னென்ன இருக்கு என்பதை பார்க்க போறோம். ஒண்ணும் இல்லங்க. ஒரு சமுதாயம் இருக்கு அப்படின்னா, எப்பொழுதுமே மனதில் வைத்துக் கொள்வது நீங்கள், ஒரு சமூகம் கட்டமைக்கப்படுகிறது என்றால், அந்த நிறுவனங்கள் இருக்க வேண்டும். நிறுவனங்கள் இல்லாத ஒரு சமூகம் இருக்குமானால், உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. எந்த ஒரு இடத்திலும் பார்க்கணும். ஒரு சமூகம் கட்டமைக்கப்பட்டு தொடர்ந்து ஒரு செயல்பாட்டில் இருக்குமேனால், அ என்ன செய்யப்படும்ல, அது நிறுவனங்கள் மூலமாக இயங்கப்படுகிறது. ஸோ நிறுவனங்கள் இல்லாத எந்த ஒரு சமுதாயமும் அது தொடர்ந்து செயல்பட முடியாது என்பதுதான் இதோடைய தாட். அப்போ ஒரு நீங்க இந்தியன் சொசைட்டி மட்டுமே இல்ல. எந்த ஒரு சமுதாயத்தையும் நீங்க எடுக்குமேனால், இந்த 5 நிறுவனங்கள் இருக்கும். குடும்பம், அ மதம், பொருளாதாரம், ஐ மீன் ரில் அ அரசியல், கல்வி. இந்த 5 நிறுவனங்கள் இல்லாத எந்த ஒரு சமுதாயமும் இருக்காது. இந்த 5 நிறுவனங்கள் இருக்குமேயானால், எந்த ஒரு சமுதாயமும் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டு தான் இருக்கும். மாற்றங்கள் வேண்டுமென்றால் அந்த சமூக நிறுவனங்களில் இருக்குமே ஒழிய, சமூக நிறுவனங்கள் எப்பொழுதும் அ டிஸார்கனைஸ்ட் ஆகக்கூடாது. அது அழிவுற செய்யாது, இல்லை சிதைவுற செய்யாது. அப்படி இருக்குமேனால், அந்த சமுதாயம் தொடர்ந்து அந்த இடத்துல இருக்காது என்பதுதான். ஒரு குரூப்புக்கும், ஒரு நிறுவனத்துக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னா, குரூப் எப்ப வேணாலும் டிஸார்கனைஸ்ட் ஆகப்படும். உதாரணமாக ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு அப்படின்னா, பஸ் ஸ்டாண்ட்ல எல்லா நபர்களும் இருப்பாங்க. அந்த நபர்கள் வந்து என்ன செய்வாங்க, அ ரிலேஷன்ஷிப் இருக்காது. உறவுமுறை என்பது இருக்காது. ஆனா ஒரு நிறுவனத்துல ஒரு குடும்பம் இருக்கு அப்படின்னா, அந்த நிறுவனம் என்ற குடும்பத்துல அடிக்கடி அ சந்தித்து பேசி பழகக்கூடிய ஒரு இடம் எது அப்படின்னா குடும்பம் தான். முதன்மை உறவுமுறைக்கு ஒரு எடுத்துக்காட்டு எது அப்படின்னா குடும்பம் தான். ஸோ குடும்பத்துல அந்த
கின்ஷிப் சொல்லுவாங்க. உறவுமுறை என்பது மிகவும் நெருக்கமான உறவுமுறையாகும். ஸ்ட்ராங் பாண்ட் அப்படின்னு சொல்லுவார்கள். மிகவும் நெருக்கமான உறவுமுறை. அதனால தான் அந்த எக்காரணத்து கொண்டும் அந்த அந்த குடும்ப உறவுமுறை டிஸார்கனைஸ்ட் ஆகாது, அ செயலிழக்க செய்யாது என்பது அதோடைய தாட். ஸோ அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து அ அடி நம்முடைய